ஹாய் வியூவர்ஸ், மக்கள் உயிரை பணைய வச்சு வாழ்ற 8 ஆபத்தான இடங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சொந்த வீட்டுக்காக மக்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து வாழ்றாங்கன்னு தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது கொலாப்சிங் ஹவுஸ். இத்தாலியில இருக்கிற சிசிலிங்கிற இந்த இடத்துல பல வருடங்களா மக்கள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நெசைமிங்கிற இந்த இடத்துல இந்த வருஷம் ஜனவரி மாசம் 2026ல இங்க உள்ள இடம் விரிசல் விட்டு நிறைய வீடுகள் பள்ளத்துக்குள்ள விழுந்துருச்சு. இந்த இடத்துல மட்டும் 25,000 மக்கள் வாழ்றாங்க. இதுல இப்போ 800 வீடுகள் ரொம்பவும் ஆபத்தான இடங்கள்ல இருக்குது. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய வீடுகள் பள்ளத்துக்குள்ள விழுந்துருச்சு. இதனால நிறைய இடங்களை இந்த பகுதியில க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பகுதியுடைய எண்டுல 150 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள இருக்கிற எல்லா வீடுகளையும் ரெட் ஜோன்னு அறிவிச்சு இந்த வீட்ல இருந்தவங்க எல்லாம் காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா எப்ப வேணாலும் இந்த பகுதி இடிஞ்சு விழலாம். இத்தாலியில சைக்ளோன் ஹாரிங்கிற ஒரு புயல் வந்து இந்த சிட்டியையே பயங்கரமா சேதப்படுத்திருச்சு. அந்த புயல் வரும்போதுதான் இந்த பகுதியில முதல் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த பகுதி இடிஞ்சு விழ ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் ஒவ்வொரு வீடுகளா இந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துகிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது இத்தாலியிலேயே ரொம்பவும் காஸ்ட்லியான ஒரு பகுதியா இருந்தது. ஆனா இப்போ இந்த நிலச்சரிவுக்கு அப்புறம் இங்க உள்ள வீடுகள் மதிப்பே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா இத்தாலியில ஏற்கனவே 6.2 மேக்னிடியூட் அளவுக்கு கூட நிலநடுக்கங்கள் வந்திருக்கு. அந்த மாதிரி இன்னொரு பவர்ஃபுல்லான நிலநடுக்கம் வந்தா இந்த மொத்த இடமும் கூட ஒரே நாள்ல இடிஞ்சு விழுந்துடுமா. ஆனாலும் மக்கள் இங்க ரிஸ்க் எடுத்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இதே இத்தாலியில மார்கரிட்டா ஹட்டுங்கிற இந்த இடமும் இருக்குது. கடல் மட்டத்துல இருந்து இந்த இடம் 14,900 ஃபீட் உயரத்துல இருக்குது. இதனால இங்க போறதும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. இந்த கடுமையான பனில பல மணி நேரம் நடந்து மட்டும் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். இந்த மலையோடைய உச்சில முதல்ல இங்க ஒரு ஆய்வகத்தை தான் கட்டியிருக்காங்க. ஆனா இந்த மலைய ஆய்வு பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இத ஹோட்டலா மாத்திட்டாங்க. அடுத்தது டுவாலு ஹைலாண்ட். ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன தீவு தான் டுவாலு. ஆரம்பத்துல இங்க 8,000 மக்கள் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இங்க ஏர்போர்ட்ல இருந்து ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்னு எல்லா வசதிகளுமே இருக்குது. ஆனா இங்க இருக்கிற ஒரே பிரச்சனை கடல் நீர் தான். கடல் நீர் ரொம்பவும் வேகமா இந்த தீவுக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. இதே வேகத்துல கடல் நீர் இந்த தீவுக்குள்ள வந்தா அடுத்த 20 வருஷத்துக்குள்ள இந்த தீவே தண்ணிக்குள்ள மூழ்கிடுமா. இதை தடுக்கிறதுக்காக இந்த தீவுல உள்ள மக்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க. மணல் மூட்டைகளை போட்டு மிகப்பெரிய பீச்ச கூட இந்த தீவுல தண்ணி உள்ள வராத மாதிரி உயரமா உருவாக்கி இருக்காங்க. ஆனாலும் இதை எல்லாத்தையும் தாண்டி தண்ணீர் தொடர்ந்து இந்த தீவுக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறதுனால பல தலைமுறைகளா சந்தோஷமா இந்த தீவுலயே வாழ்ந்த மக்கள் இப்ப இந்த தீவை விட்டு ஆஸ்திரேலியாவுக்கே போய் வாழ்றாங்க. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இந்த தீவுல வாழ்ற மக்களுக்கு ஆஸ்திரேலியால இலவச குடியுரிமையும் ஆஸ்திரேலியால வேலை பார்க்கறதுக்கான விசாவும் கொடுக்கறாங்க. இதனால இப்ப இங்க உள்ள மக்கள் வேற வழி இல்லாம இந்த தீவை விட்டுட்டு ஆஸ்திரேலியாவுக்கே போயிட்டு இருக்காங்க. அடுத்தது பஜாவ் பீப்பிள். இந்தோனேஷியால உள்ள சவுத் ஈஸ்ட் ஏசியன் கடல் பகுதியில தான் இந்த பஜாவ் மக்கள் வாழ்றாங்க. அதுலயும் இது இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், மலேசியான்னு 3 நாட்டோட எல்லை பகுதியா இருக்குது. புயல் காலங்கள்ல இங்க வாழ்றது ரொம்பவே கஷ்டமாம். இங்கேயே பிறந்து வளர்ற மக்களை தவிர வேற யாராலையும் இந்த பகுதியில வாழ முடியாது. இங்க வாழ்ற மக்களுக்கு இயற்கையாவே தண்ணி காடியில அதிக நேரம் பிரீத் பண்ற கெப்பாசிட்டியும் வெறும் கையாலேயே மீன்களை பிடிக்கிற திறமையும் இருக்குது. ஏற்கனவே இந்த மக்களை பத்தியும் மக்களுக்கு இருக்கிற திறமையும் பத்தியும் நிறைய டாக்குமெண்ட்ரியே வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இங்க வாழ்ற மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி இப்ப இந்த கடல் பகுதியில 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் சின்ன சின்ன குழுக்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க வீடு கட்டணும்னா இடம் வாங்கணுங்கிற அவசியமே இல்ல. லோக்கல் பீப்பிள் கிட்ட மட்டும் அனுமதி வாங்கிட்டு நமக்கு பிடிச்ச இடத்துல நம்மளே வீடு கட்டிக்கலாம். அடுத்தது கவியன் பாவிலியன். சைனாவுல இருக்கிற இசோவ் சிட்டில தான் 700 வருஷம் பழமையான இந்த கட்டிடம் இருக்குது. இந்த ரிவருக்கு நடுவுல இந்த மாதிரி பாறைக்கு மேல ஆரம்பத்துல நிறைய வீடுகளை கட்டி மக்கள் வாழ்ந்திருக்காங்க. மழை இல்லாத காலங்கள்ல தண்ணீர் நல்லா குறைஞ்சு இந்த இடம் இப்படி நார்மலா தான் இருக்கும். ஆனா காலப்போக்கில இந்த பகுதியில மழை அதிகமா பெய்ய ஆரம்பிச்சு இங்க வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு இங்க இந்த வீடுகள் எல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு. இப்ப இந்த ஒரே ஒரு கோவில் மட்டும் தான் இன்னும் தண்ணிக்குள்ள முழுகாம 700 வருஷமா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்குது. 500 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த பகுதி முழுக்க நிறைய வீடுகள் இருந்திருக்கு. ஆனா இப்போ இந்த ஒரே ஒரு கோவில் மட்டும் தான் இன்னும் தாக்கு பிடிச்சு நிக்குது. இதே மாதிரி சைனாவுல இருக்கிற வாங்சியன் வேலிங்கிற இந்த கிராமத்தை பார்க்க ஏதோ படங்கள்ல வர செட்டு போட்ட மாதிரி ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா இது உண்மையான சிட்டி தான். இந்த ஊரை பார்க்க எந்த அளவுக்கு அழகா இருக்குதோ அதே அளவுக்கு மழை காலங்கள்ல இங்க வாழ்றது ஆபத்தும் கூட. மலையுடைய ஓரங்கள்ல இங்க வீடுகளை கட்டி இருக்கிறதுனால மழை பெய்யும் போது இந்த படிக்கட்டுகள் எல்லாம் பயங்கரமா வழுக்கும். இதனால சுற்றுலா பயணிகள் கூட மழை காலங்கள்ல இங்க வர்றது கிடையாது. நைட்ல லைட்டிங்ஸோட இந்த கிராமத்தை பார்க்க உண்மையிலேயே கிராபிக்ஸ்ல உருவாக்குன சிட்டி மாதிரி செம்ம அழகா இருக்கும். இதனாலேயே இங்க அதிகமான சுற்றுலா பயணிகள் போறாங்க. இந்த கிராமத்துல வாழ்ற மக்களும் இங்க வர சுற்றுலா பயணிகளுக்காக நிறைய நிகழ்ச்சிகளையும் நடத்துறாங்க. அடுத்தது ஜெயின்ட் கிராக். ஜார்ஜியால இருக்கிற யுண்டா பேசின்ங்கிற இடத்துல தான் இந்த மிகப்பெரிய நிலவிரி
விரிசல் இருக்குது. இந்த கருப்பு கல்லுனால தான் இந்த இடமே இப்படி ரெண்டா பிளந்து மனிதர்களே இல்லாம வீணா போய் கிடக்குது. ஆரம்ப காலங்கள்ல இங்க பழங்குடி மக்கள் வாழ்ந்திருக்காங்க. 1880ல இந்த பகுதியில இந்த கருப்பு கல்லை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கல்லுல இருந்து கருப்பு மை, பெயிண்ட், பிரேக் பேடுன்னு நிறைய பொருட்களை தயாரிச்சதுனால இங்க நிறைய மைனிங் நிறுவனங்கள் வந்து இந்த கருப்பு கற்களை தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலதான் இந்த மிகப்பெரிய விரிசல் உருவாகி இருக்கு. தொடர்ந்து இந்த இடத்தை தோண்டி இந்த கற்களை எடுத்துக்கிட்டே இருந்ததுனால இந்த இடமே இப்படி ரெண்டா விரிசல் விட்டு இருக்கு. 1908ல இங்க ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து நடந்து இங்க வாழ்ந்த மக்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க நடந்த மைனிங் எல்லாம் நிறுத்திட்டதுனால இங்க வாழ்ந்த மக்களும் இந்த இடத்தை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்தது மெட்டோரோ மோனஸ்ட்ரீஸ். கிரீஸ் நாட்டுல தான் இந்த அழகான சர்ச் இருக்குது. ஆரம்பத்துல இந்த இடத்துல கடவுளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற மாங்குகள் மட்டும் தான் இங்க தங்கி இருந்தாங்க. 14th செஞ்சுரியில இருந்தே இந்த மலைகளுக்கு மேல மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. இப்ப இந்த கேபிள் கார் மூலமாவும் படிக்கட்டுகள் மூலமாவும் இந்த இடத்துக்கு மேல ஈஸியா போயிடலாம். ஆனா ஆரம்பத்துல இந்த மலை மேல உயிரை பணைய வச்சு ஏறி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. இப்ப கூட பனிக்காலங்கள்ல இந்த படிக்கட்டுகள்ல ஏறி போறதும் ரொம்பவே ஆபத்தானதாம். பனில பயங்கரமா இந்த படிக்கட்டுகள் வழுக்குமாம். கடவுளுக்காக வாழ்ற மாங்குகள் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அமைதியான முறையில கடவுளை பிரார்த்திக்கணுங்கிறதுக்காக தான் அந்த காலத்துல இந்த மலைக்கு மேல இப்படி ஒரு அழகான சர்ச்சை கட்டி இதுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. இதே மாதிரி நம்ம இந்தியாவிலயும் புகட்டல் மான்ஸ்டரிங்கிற இந்த ஒரு இடம் இருக்குது. இங்க மலை குகைகளோட ஒட்டிய இந்த வீடுகளை கட்டி இருக்காங்க. இங்கேயும் மாங்குகள் மட்டும் தான் வாழ்றாங்க. அதுலயும் குளிர்காலங்கள்ல இந்த இடத்துக்கு வரது ரொம்பவே ஆபத்தாம். ஏன்னா கடுமையான பனிகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வர முடியும். இந்த பிரிட்ஜ பாருங்க, இந்த பிரிட்ஜ் எவ்வளவு மோசமா இருக்குது. இத கிராஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வர முடியும். மலை மேல ஏறும்போது லைட்டா ஸ்லிப் ஆனாலும் மொத்தமா கீழே விழ வேண்டியதுதான். இங்க வாழ்ற மாங்குகள் இந்த இடத்தை விட்டு வெளியிலேயே போகாம இந்த இடத்துல மட்டுமே வாழ்ந்து கடவுளுக்காக இவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. அடுத்தது சாங்க்னீஸ் ஃப்ளோட்டிங் வில்லேஜ். கம்போடியால தான் இந்த தண்ணிக்கு மேல மிதக்கிற கிராமம் இருக்குது. இங்க உள்ள எல்லா வீடுகளையும் பிளாஸ்டிக் ட்ரம்களை வச்சு தண்ணிக்கு மேல மிதக்கிற மாதிரி தான் கட்டுறாங்க. ஏன்னா இங்க தண்ணீர் எப்பவுமே ஒரே லெவல்ல இருக்காது. தண்ணீரோட அளவு திடீர்னு வேகமா அதிகரிக்கும். இதனாலதான் இங்க உள்ள எல்லா வீடுகளையும் தண்ணிக்கு மேல மிதக்கிற மாதிரி கட்டுறாங்க. இங்கேயும் நம்ம இடம் வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. லோக்கல்ல இருக்கிறவங்க கிட்ட மட்டும் அனுமதி வாங்கிக்கிட்டு எங்க வேணும்னாலும் நம்ம வீட்டை கட்டிக்கலாம். நம்ம கடைசியா பார்க்க போறது ஈரோஸ் ஃப்ளோட்டிங் ஐலாண்ட். பெருநாட்டுல தான் இந்த அழகான ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் இருக்குது. இந்த இடத்தை பார்க்கவே ரொம்ப அழகாவும் கலர்ஃபுல்லாவும் இருக்கும். டிடிகாக்காங்கிற இந்த லேக்ல 500க்கும் அதிகமான வீடுகள் தண்ணிக்கு மேல மிதந்துகிட்டு இருக்குது. இந்த ரிவர்ல வளர்ற இந்த செடிகளுடைய நாறுகளை வச்சுதான் இந்த ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபார்மை கட்டுறாங்க. வருஷத்துக்கு 4 முறை இந்த நாறுகளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க கட்டுற இந்த அழகான வீடுகளாலையும் போட்டுகளாலையும் இப்ப இந்த இடம் சுற்றுலா தலமாவே மாறிடுச்சு. இங்கேயும் நீர் மட்டம் அடிக்கடி அதிகமாயிடும். தண்ணீர் எவ்வளவு அதிகமானாலும் இவங்க வீட்டுக்கும் இந்த இடத்துக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த நாறுகளை வச்சு இப்படி மிதக்கிற மாதிரி அழகான பிளாட்ஃபார்ம்கள் அமைச்சு இதுக்கு மேல இவங்களுடைய வீடுகளை கட்டி இருக்காங்க. இதே பெருநாட்டுல லாரின் கொனோடாங்கிற இந்த ஆபத்தான சிட்டியும் இருக்குது. இந்த சிட்டி கடல் மட்டத்துல இருந்து 17,000 ஃபீட் உயரத்துல இருக்குது. இங்க இவ்ளோ மக்கள் வாழ்ந்தாலும் இங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட கிடையாது. ஏன்னா பெருநாட்டு கவர்மெண்டே இந்த இடத்தை பேன் பண்ணிட்டாங்க. யூரோப்லயே இதுதான் உயரமான இடம். இங்க ஆக்சிஜனும் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். ஆனாலும் இங்க இவ்ளோ மக்கள் கஷ்டப்பட்டு இங்க வாழ்றதுக்கு காரணம் இங்க கிடைக்கிற தங்கம் தான். இங்க இருந்த மைனிங் நிறுவனம் போயிட்டதுனால இங்க வாழ்ற மக்கள் இங்க கிடைக்கிற சின்ன சின்ன தங்கங்களை எடுக்கிறதுக்காக எந்தவித பாதுகாப்பும் இல்லாம கம்மியான ஆக்சிஜன் கிடைக்கிற இந்த இடத்துல கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், நீங்க டிராவல் பண்ண ஆபத்தான இடம் எதுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.